உலகெங்கும் பிறந்து வாழ்கின்ற எங்களுக்கு இனிய வணக்கம். இந்த காணொளி அர்ச்சனா சம்பந்தப்பட்ட காணொளி. அர்ச்சனான்ற ஃபேஸ்புக் தளம் சற்று முன்னர் முடக்கப்பட்டிருக்கின்றது. அந்த முடக்கப்பட்டதுக்கான இமெயில் தனக்கு கிடைத்ததாக கூறுகின்றார். அதற்கான நடவடிக்கைகள் தான் எடுத்திருப்பதாக கூறுகின்றார். அந்த அடிப்படையில் அவர் ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்த வெள்ளைக்காரர் இருவர் அவருக்கு உதவி செய்கின்றார்கள். அவர்கள் அர்ச்சனாவோட தொடர்பு கொண்டு அவர்களோடையும் தொடர்பு கொண்டு ஃபேஸ்புக் தளத்தின் உரிமையாளர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி கதைத்து அர்ச்சனாவுடைய பிரச்சனை விளங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அந்த வெள்ளைக்காரர்கள் ஃபேஸ்புக் தளத்தின் உரிமையாளர்களோட கதைச்சு அர்ச்சனாக்கான அந்த ஃபேஸ்புக் தளம் முடக்கப்பட்டதை மீண்டும் எடுத்து அர்ச்சனாவுக்கு வழங்குவதாக உறுதி அளிக்கப்பட்டிருக்கிறதாக அர்ச்சனா கூறுகின்றார். அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனாவோட ஒரே நேரத்தில் பலர் கதைக்கின்ற பல தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சர்வதேச நாடுகளில் வாழ்கின்ற பல மக்கள் அர்ச்சனாவுடன் உரையாடி இருக்கின்றார்கள். அவர்கள் அர்ச்சனாவுடைய வேறு ஃபேஸ்புக் தளத்தினுடைய தொடர்புகளையும் அதற்கான மூலங்களையும் கேட்டிருக்கின்றார்கள். அர்ச்சனா இன்னும் 24 மணி நேரத்துக்கு பிறகு அந்த முடக்கப்பட்ட ஃபேஸ்புக் தளம் தனக்கு கிடைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார். அந்த நம்பிக்கைக்கு காரணம் ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்த வெள்ளைக்காரர்கள் என்றும் கூறியிருக்கின்றார். இந்த இடத்தில் அவருடைய காணொலியில் அவர் தான் ஐரோப்பிய நாடுகளோட தொடர்பு கொண்டதையும் அந்த நாட்டு வெள்ளைக்காரர்கள் தனக்கு உதவி செய்ததையும் கூறுகின்றார். தொடர்ந்து வரும் காணொலியில் அது சம்பந்தமான தகவல்களை நீங்கள் கேட்கலாம். இந்த காணொலிக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற அனைத்து சப்ஸ்கிரைப் மூலம் கிடைக்கின்ற வருமானங்கள் ஏழைகளுக்கு எங்களால் வழங்கப்படும். நன்றி. காணொலிக்குள் செல்வோம். வணக்கம் ஐயா. வணக்கம் அர்ஜுனா ராமநாதன். வணக்கம், மிக்க நன்றி. வணக்கம். குட் ஆஃப்டர்நூன். இந்த ஃபேஸ்புக்கை பிளாக் பண்ணி போட்டாங்க. அது ஹேக் பண்ணப்பட்டதா பிளாக் பண்ணப்பட்டதான்னு டவுட். என்னென்னால் இமெயில் வந்திருக்குது 6 மாதத்துக்கு முன்னாடி your Facebook has been deactivated என்று அதில் வந்து சோஷியல் கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட் மீறி சொல்லி தான் போட்டிருக்கீங்க. அப்போ நான் ஒரு 200-300 பேர் சேர்ந்து ரிப்போர்ட் பண்ணியிருப்பேன் போல இருக்கு. நான் நீங்கள் சொல்லிக்கொண்ட விஷயத்தை கேட்டுக்கொண்டதுனா இப்போ ஸ்ரீலங்காவில் செய்கிறேன்னு நாங்கள் செய்வோம் தானே தாப்பா. வணக்கம். அந்த லிங்க புது லிங்க் இருக்கா ஃபேஸ்புக் உங்கள்கிட்ட இருக்கா? இருக்குது. கீழே போடுங்க. இப்ப எல்லாம் மக்களே ஜாயின் பண்ணுங்க. 3 நாளுக்குள்ள அதே 93,000 கொண்டு வா. நான் ஆரண்ட கார்டு ப்ளீஸ் காலை வந்து கும்புறேன். ரீஅப்ளை பண்ணிருக்கிறேன். அதுக்கு இன்னொரு 24 ஹவர்ஸ்ல அது திருப்பி ஆக்டிவேட் ஆயிடும். அதுல 2 வெள்ளக்காரட்ட போன் நம்பர் கொடுத்து நான் USA நம்பர் 2 கொடுத்துருக்கேன். அதுல ரீகவரிக்கு அவங்க அடிச்சு கலைச்சிருக்கேன்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இந்த பாஸ்போர்ட்டையும் இதையும் அனுப்ப சொல்லி அனுப்பியிருக்கு. அது ஆக்டிவேட் ஆயிடும். பயப்படுது. வா. ஓகே, ரொம்ப நன்றி. நம்ம அதாவது வெள்ளக்காரரை பிடிச்சி இருக்கேன். நான் USA இருந்து என்னோட கனடால ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க படிக்கைகளை வந்து கேம்பஸ்ல வந்து சேர்ந்து படிச்சபடியால் அப்போ அவங்கள்ட்ட 4 பர்சனல் மொபைல் நம்பர் 2 தான் கொடுத்துருக்கேன். அப்போ இப்படி நாளைக்குள்ள திருப்பி எடுத்துருவேன். டாக்டர் அர்ஜுனா, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று பேச போறீங்க. கேட்டு சொன்னீங்க ஐயா கணேஷ் ஐயா. அவர் வந்து டாக்டர் விடயம் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது நீங்க சொன்னதான் அந்த பொறுக்கி சாப்பிட்ற இந்த உங்கள் மக்கள்கிட்ட காசை வாங்குறது 4 லட்சம் பவுண்ட் டாக்டர். கிட்டத்தட்ட நினைக்கிறேன் இலங்கை காசுல 4 கோடிக்கு மேல வேணும் சரக்கு தெரியாது. இந்த காசை எடுத்துக்கு வந்து கொண்டு நாங்க கொடுப்போம். அதுக்கிட்ட வழி கூட நாங்க எல்லாம் ஐயா செய்து கொடுப்பாரு. ஒரு நிமிஷம் என்னண்டா நானும் சீனா மேரும் வந்து டிசைட் பண்ணிக்கோம். இப்ப 2 பேரும் தான் இப்ப எங்கட விஷயம் சம்பந்தமா எங்கட எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது நானும் சீனா மேரும் மட்டும்தான். அப்ப 2 பேரும் 2-3 மாதமா நைட்டு ஃபுல்லா கழிச்சு டிசைட் பண்ணினாங்கடா. எங்களோட தேசிய விடுதலை போராட்டம் வந்து மலங்கடிக்கப்பட்டது காரணம் வந்து கருணாமானது ஆசைல திடீர்னு ஆசை வந்தது. ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லலாம். இதுல சரிதானே? 2002ஆம் ஆண்டு கொண்டே எரிசொல்லையும் வந்து நான் சிலதுல சொல்லலாம். சரி சொல்லுவோம், பயமில்ல. எரிசொல்லையும் வந்து ஸ்ரீலங்கா நிக்கிறாரு. உங்களுக்கு தெரியுமோ? எரிசொல்லையும் மேல கேட்டு விட்டுறாங்கடா. கமலா அரிசில சித்தப்பாவ மாமா இல்ல வந்துட்டு நோர்வேல இருந்து இங்கதான் நிக்கிறாரு. ஸ்ரீலங்கா நிக்குது.
ஓகே நினைக்கிறேன். அப்ப நானும் வந்து மதுரன் டிசைட் பண்ணினது இப்ப எங்கட கட்சியில ஜாப் எழுதி கொண்டுக்கிறோம். இப்ப அந்த ஜாப்ன்ற கொள்கையில முக்கியமான கொள்கை வந்து என்னென்றால் எங்கட கட்சி என்ற பேர்ல காசு சேர்க்கிறேன். அதாவது வந்து எங்கட கொள்கையில முக்கியமான கொள்கை கட்சி என்ற பெயரில மக்களுக்கு உதவி செய்யறோம் 5% சேர்க்கிறேன் என்று டிசைட் பண்ணிருக்கலாம். அது கவர்மெண்ட்ல அடிபட்டு எங்களோட வடக்கு கிழக்கு என்ன வரணுமோ அதை எடுத்து தான் வடக்கு கிழக்கு நாங்கள் டெவலப் பண்றது. அப்படி இல்லையண்டா ஒரு நிமிஷம் அப்படி இல்லையண்டா யாராவது வெளிநாட்டுல இருக்கிறார்கள் வந்து உதவி செய்ய போயினோம்டா அதே வர சொல்லி ஒவ்வொரு அதுக்கு நாங்க பிளான் பண்ணிருக்கிறோம். ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று ப்ரொபோசல் எழுதி கொண்டிருக்கிறோம். அதுல டிசைட் பண்ணிருந்தோம் என்னென்றால் இப்ப ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு குடும்பத்தோட ஜாயின் பண்ணி வர்றதுக்கு வெளிநாடு இருக்கிறார்கள். அல்லது இல்ல எனக்கு 4-5 குடும்பம் எடுக்கிறோம்னா அந்த 4-5 குடும்பத்தை பார்த்து ஜாயின் பண்ணி வர்றதுக்கு. ஸோ அதுல அந்த இடத்தரகளா நாங்கள் உருவாக்க போற கட்சிகள் வந்து ஒரு நாளுமே அந்த என்ன சொல்றது காசு விஷயத்துல நாங்கள் குற்றஞ்சாட்டப்படக்கூடாது. வாழ்க்கையில ஒரு 3 விஷயத்துலதான் ஒரு நல்ல நோக்கத்துல இருக்கிறால வந்து மாசம் அடிக்கலாம். ஒன்று வந்து காசு, 2வது பொம்பளை, 3வது பூமி என்று சொல்லுவாங்க, நில ஆசைன்னு சொல்லுவாங்க. இப்ப நாங்கள் டிசைட் பண்ணிக்கிறோம் கட்சிக்கு வந்து என்ற பேர்ல எந்த நிலமும் காணியும் என்றில்லை. சரிதானே? அது ஏறலாம் கட்சி நிலத்துல இருக்காது. கட்சிக்கு அந்த ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு பில்டிங்கோ இல்லாட்டி நிலங்களோ ஒன்றுமே கட்டுறதில்ல, ஒன்றுமே செய்யறதில்ல. அது எல்லாமே யாராவது வாடகைக்கு தான் இருக்கிறது டிசைட் பண்ணிட்டேன். ஏனண்டா இப்ப நான் கிட்ட ஒரு பெரிய ஒரு கட்சியோட கேட்க அவர்கிட்ட கேட்டு உங்களோட கட்சியல் என்ன மாதிரி நான் காணியை விற்க மாட்டேன். அப்ப நான் சொன்னேன் இல்லை நான் உங்களோட காணியை பற்றி கேட்கல, கட்சியை பற்றி கேட்கலாம். அந்த காணியில விலை வருவது தெரியுமா உங்களுக்கு திருப்பியும்? அப்ப நான் சொன்னேன் ஐயோ ஐயா நான் வந்து கட்சியை பற்றி கதைக்கிறேன். என்றால் வந்து சாக போகுது, நான் யாருக்கு சொல்லல. பட் இப்போ அந்த காணியை பற்றி தான் யோசிச்சு கொண்டிருக்கேன். என்றால் அந்த கட்சியில உழைச்சா காணி ஆகாது. நான் சொன்னேன் இந்த காணியை வச்சிருக்கோம் அந்த கட்சி என்று நாங்கள் டிசைட் பண்ணி இருக்கிறோம். இந்த 3 விஷயம், ஒன்று கேர்ள்ஸ் சம்பந்தமா ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தா உடனே கட்சியில இருந்து நீக்கிறதும், நீக்கி போட்டு அதுக்கு பிறகு ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுத்து எல்லாம் செய்து போட்டு தான் அவரை திருப்பி எடுக்கிறேன்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஒன்று. 2வது வந்து கட்சியின் பேர்ல யாருமே காசு சேர்க்க போறது இல்லை. உதாரண கட்சிக்கு அந்த நிதி, கட்சிக்கு இந்த நிதி, முதலமைச்சர் நிதி அம்மா அப்படி இப்படி அண்டு இல்ல. நாங்கள் நேர அதாவது தேவையில்லை என்னங்க சொல்றது பேஸ் லைன் ஸ்டடி அண்டு அவனும் ஒரு மண்டக்க அவன் என்னோட 10,000 மடங்கு மண்டப வளம் உள்ளாள். வடிவா சொல்றேன் மண்டபலம் என்றது வெரி இன்டெலிஜென்ட் ஹைலி இன்டெலக்சுவல் பர்சன். அவனும் நானும் டிசைட் பண்ணியிருக்கிறோம். இப்ப இனிமேல் வாழ்க்கையில கட்சி கண்டு காசு சேர்க்கிறேல முதலாவது கட்சி செலவு அப்படி இப்படி வடக்கு கிழக்காக கட்சி எழுப்ப போறோம். நான் காசு சேர்க்க மாட்டோம். நாங்கள் வந்து அதுக்கு வந்து ப்ரொஜெக்ட் எழுதி போட்டு அதுக்கு ப்ரொஜெக்ட்களை வந்து இப்போ அதுக்கு வெளிநாட்டுல இருந்த ஒரு கம்யூனிட்டி உண்டு. இப்போ கனடா இதுல இருக்கிற ஓல்ட் கோர்ஸ் எடுக்க போயிடும். அந்த நேரம் அந்த அதுக்கே ஃபண்ட் பண்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா ஃபண்ட் பண்ற மாதிரி. அப்ப அந்த இடையில காசு சேர்த்த தரகர்களும் இருக்க மாட்டினா காசு வேணும் இருக்க மாட்டோம். அந்த உண்டியல் வைக்கிறது மாவீரத்தின எங்களுக்கு உண்டியல் வைக்கிற ஒன்றுமே இல்லை. மற்றது இன்னொரு விஷயம் டிசைட் பண்ணிருக்கலாம். எங்களோட தேசிய கொடியையோ அல்லது இறந்த மாவீரர்களையோ அல்லது வந்து எங்களுடைய அந்த எங்களோட தாயக உணர்வுகள் அந்த வசனங்கள் தெரியும் நான் சொல்லல இதுல ரெக்கார்ட் பண்ணி வெளியால போகும். அதுகளை வந்து எங்களோட கட்சியில காட்டி வாக்கு கேட்கறதும் இல்லை ஒன்னும் செய்யறதுன்னு டிசைட் பண்ணிருக்கோம். அதாவது வந்து எங்களை இறந்து போன ஒருத்தன் பேரை சொல்லி இறந்து போன தலைவற்ற பேரை சொல்லி நாங்கள் தலைவற்ற வாதிர நிற்போம் அப்படி இப்படி இருந்த இவ்வளவு அரசியல் நடந்தது. ஸோ நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கிறோம் நாங்கள் அப்படி ஒரு அரசியலை செய்ய மாட்டோம். ஆனா ஒரு காலத்துல ஏதோ பறக்கும் ஏதோ ஒன்றுலாம் சொன்னாங்க உங்களுக்கு கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன். அது பறக்க வேண்டிய நேரத்துல பறக்கும். அந்த நேரம் அது தானா பறக்கும். நாங்கள் பறக்க வைக்க தேவையில்லை. தானா மலர வேண்டியது மலரும். அதுல ஒரு சந்தேகம் இல்லை. பட் அதை செய்ய போறோம் என்று சொல்லி கட்சி எழுப்ப போறதோ அதை செய்ய போறோம் என்று சொல்லி வாக்கு வேண்டதோ இல்லை என்று நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கிறோம். பட் அந்த உணர்வு எங்களுக்கு இருக்கா இல்லையன்றதை காலம் போக மக்கள் தெரிஞ்சு கொள்வார்கள். எங்களுக்கு இருக்கிறது இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இதுக்கு மேல கதைக்கிறாது. ஸோ அப்படி டிசைட் பண்ணிகளை தான் இப்ப நாங்கள் கழிச்சோம். அப்படியே அப்ப நாங்கள் இப்ப வேற அப்பா வெளிநாடு இருக்கவங்களுக்கு உதாரணத்துக்கு இந்த பெரிய பாண்டமான பற்றி சொல்லிக்கிறேன். கனகம் நரேந்திரா அவர் வந்து ஒன்றுமே படிக்கல. இங்க இருந்து படிக்க அவருக்கு வெளிநாடு போனவர். இப்ப அவர்கிட்ட வந்து குரூஷிப் அளவுக்கு நிக்கிற அளவுக்கு இருக்கு. பெரிய பாண்டமாக எனக்கு அந்த குடும்ப அரசியல் படிக்க ஆண்டாலும் நான் அவரோட விழாவில் கதைக்கிறேன். இப்ப எடுத்து கதைக்கணும் என்ன இப்பதான் தம்பி மேல ஞாபகம் வந்திருக்குது எடுத்து கதைக்கணும் அப்படி இருக்கிறாய் சாப்பிடுறியா செஞ்சு விடுறீங்க. இப்படித்தான் நான் வந்து சாயக்குள்ள எந்த பேர்ல இந்த மாமாவாம்
இந்த சித்தப்பாவாமன்ற ஒருத்தர் அரசியலுக்கு வரக்கூடாது. இன்னொரு டேலண்ட் ஆனால் தான் பெறணும். அது சொல்றது மெரிட்டோக்ரஸி என்று சொல்லி, ஃபேமிலியோக்ரஸி மெரிட்டோக்ரஸின்னு சொல்றது வாசிங்கோ. ஃபேமிலியோக்ரஸி அப்படின்ற FAMI LIO CRS ஃபேமிலியோக்ரஸி என்ற அது மாதிரி தானே. அப்பா ஜனாதிபதியிட பிள்ளை ஜனாதிபதியா வருது, அது ஃபேமிலியோக்ரஸி. மெரிட்டோக்ரஸி என்றா இப்ப நான் ஜனாதிபதியா போன பிறகு அடுத்த சந்ததியில நல்ல டேலண்ட் உள்ள அர்த்தம் பெறாது, சொந்தக்காரன் இல்ல, நல்ல டேலண்ட் உள்ள யாருன்ற தெரியாத ஒருத்தனா டேலண்ட் உள்ள இருக்கிறது மெரிட்டோக்ரஸி. வெளிநாட்டுல எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு காலம் பரந்த அரசியல் செய்யறதில்ல. இப்ப உதாரணத்துக்கு ஒரு பராக் ஒபாமாண்ட பிள்ளை வழக்கு வச்சு இதுல எலெக்ஷன்ல நிக்காது. ஆனா இங்க நாமல் பேபியில இருந்து இல்லா பேபியில இருந்து மற்ற யாரு இல்ல அவர் இவர் இருக்கிறார். என்ன பேர் அந்த முள்ளங்கண்டு நோக்கண்டு போட்டு ஹார்ட் பிரச்சனை சொன்னார். என்ன பேர் மாவசீநாதராஜா. தென்னை மாதிரி இன்னொரு அங்கோடைய கொண்டு தான் அங்க விட்டுருக்கார். சரிதானே? அப்ப நீ அந்த அங்கோட என்னைய வந்தா காலங்காலமா தேசிய தமிழரின் கைகளில் வாழ்ந்த நாங்கள் மூதேசிக தேசிய தலைவர் என்ன எப்படி இருப்பாருன்னு தெரிஞ்சுக்க முடியாது. அந்த ஆண்ட பேரை சொல்லி நீ இது பார்த்து கேட்கும் இப்படியே காலங்காலமா நீங்க காசு அனுப்புறீங்க. சோ இதுக்கு ஒரு எண்ட் வரணும். அதுண்ட ஒரு ஸ்டெப் தான் சீமான எண்ணெயை நாங்கள் கையை விலத்தி வைப்போம்னு டிசைட் பண்ணிட்டோம். ஏனென்றால் அவர் எங்களையும் பாதிக்க தேவையில்லை. பட் எங்களுக்கு நல்ல அரசியல் அதிமுக திமுக எல்லாமே படிச்சுட்டோம், இருந்து படிக்கிறோம். 1948ஆம் ஆண்டு திமுக இருந்து அதிமுக இப்படி வந்தது, கருணாநிதி இப்படி வந்தது, யாராவது டவுட் பண்ண மட்டும் இப்ப சொல்லுமோ நாங்க சொல்றோம். பாஜக என்ன செய்யுது, அதிமுக என்ன செய்யுது, திமுக என்ன செய்யுது, அது துறைமுருகனா இருக்கட்டும், அரசியல் வேணும்னா கலைக்கிறோம் நாங்கள். ஆனா இந்திய அரசியலை இலங்கைகளை செலுத்த வேண்டாம். அப்படி எல்லாம் இப்ப இந்த அகதிமுகாமலே இருக்கிறோம். இப்ப நான் சொல்றத போய்க்க கூட ஒருத்தர் நீங்க சீமான்ல நல்ல பாசமா இருப்பீங்க, எனக்கு விளங்குது. அவர் தான் எங்களோட கொடியை விட ஆழம் தூக்கி வச்சிருந்தவன் நீங்க நினைப்பீங்க. அப்படி என்ன வெளிநாட்டில் இருக்கிறவன் எல்லாம் எங்களோட புலம்பெயர்ந்த தமிழ் எல்லாம் மூக்கனா இருக்கணும். அப்ப அவங்க எல்லா நாட்டிலையும் கொடியில தோலை தூக்கி கொண்டிருக்கிறாங்க. அப்ப அவங்க தமிழ் இல்லையா அப்படிதோ நான் இதுல வித்தியாசமான கருத்துல கதைக்கல எனக்கு தெரிஞ்ச கதைக்கிறோம். பிள்ளையண்டா மன்னிச்சு கொள்ளுமோ, சரியண்டா ஏற்றுக்கொள்ளுமோ, பிள்ளையண்டா மன்னிச்சு கொள்ளுமோ, பிள்ளையண்டா நேரம் சொல்லுமோ, நான் பிள்ளையண்டா ஏற்றுக்கொள்வேன். இல்லாட்டி ஓமட்டு கேட்டுட்டு விட்டுட்டு போயிடுவேன். நான் நினைக்கிறேன் என்றால் என்னோட தலைவரை கிட்ட ஒரு ஆள் வந்தார். அவர் கொஞ்சம் உடம்பு பெருத்துக்கிறது வண்டி எல்லாம் வச்சிருந்தார். அப்ப எனக்கு அண்ணன் அடிச்சு சொன்னார். அந்த குரூப்ல தலைவர் அண்ணன் மான் வந்து நிற்கிறேன். நான் கொடுத்து கூட போய் போனேன்னு வச்சுட்டேன். திருப்பி எடுத்தேன் அண்ணா அவர் தலைவர்கிட்ட பாருந்தாரு. நான் என்ன போய் பாத்துனீங்களா அவன் அண்ணா அவன் கைகள் சரியில்லை. இல்ல போய்க்கல. இப்ப இப்படித்தானே இப்ப நான் தலைவர்கிட்ட சொந்தக்காரன் இந்த தலைவர் டிஎன்ஏ ஒத்து போகணும். நான் இந்த மற்ற ஆள்ல சென்று பெருத்து போயிருக்கிறான் தலைவர் மாதிரி இருக்கிறான் நான் தலைவர் சொந்தக்காரன் சொல்லலாது. அப்ப நான் இப்ப சொல்லலாம் எம்ஜிஆர் எங்கட வீட்டு பக்கம் முதியோர் வந்துட்டு போனவன் சொல்லலாம் தானே. நான் என்ன இப்ப அடிச்சு சொல்லி கொண்டிருக்காங்க எம்ஜிஆர் மாதிரி இருக்கிறான். அப்ப சும்மா அப்போ நான் அவட்ட பிள்ளை இவட்ட பிள்ளை அவட்ட மாமா இவட்ட சித்தப்பான்னு சொல்லி உரிமை ஓடுறத நான் பிடிக்கல. அது எங்கட சொத்தப்பு. அதை சொத்தை நானும் கொண்டாடக்கூடாது, நீங்க கொண்டாடக்கூடாது. அதான் எந்த பாலிசி. அதை சொத்தாவே வச்சிருவாங்க. அது தேசிய தலைவர்ன்றது என்னோட அது என்ன 1000 மெரிச்சு போனா இருக்கும். அந்த பேரை வாழ்க்கையில யாராலையும் மறக்கலாம். நீங்க விரும்பியோ விரும்பாவோ மறக்கலாம். அதான் காலத்தின் ஒரு எழுத்தப்பு. அது முருகன் என்று சொல்றது நாங்கள் இப்ப வரைக்கும் மறக்கல தானே. அப்ப எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் ஓலவை படிச்சவனுக்கு அப்பா சொல்லுவேன் முருகற்ற அவதாரம் தான் அண்ணன். அதுல எங்களுக்கு ஒரு டவுட் உண்டு. இப்ப நான் இதுல கிறிஸ்டியன்ஸ் இருப்பீங்க, அப்ப நீங்க ஜேசன் அவதாரம் சொல்லி மன்னிச்சு கொள்ளுங்க. நான் அப்படி கதைக்க வரையில. பட் எனக்கு சொல்லப்பட்டது முருகன் அவதாரம் தான் அண்ணன் என்று சொல்லிக்கிறோம். அப்ப நானும் அதுல எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு. நான் கடவுளை நம்புறேன். பட் அப்படி ஒரு நம்பிக்கை வந்து அப்ப நாங்கள் காலத்தால அழியாத பொக்கிஷம். அதை பாவிச்சு அடுத்த தலைமுறைக்குள்ள இவர் காசு சேர்க்கிறது பாய்க்கிற சாமான் என்ற ஒரு நிலைமை அவங்க சீமானாக கொண்டு வந்துருவாங்க. மன்னிச்சு கொள்ளுங்க. யாராவது சீமானோட நல்ல பாசமா இருக்கிறார்கள். ஏன்னா வேண்டாம், அது எனக்கும் வேண்டாம். தலைவற்ற படங்களும் வேண்டாம், தலைவற்ற பேரிழப்பா வச்சு அரசியலும் செய்ய மாட்டான். நான் அவரை கடவுளா மதிக்கிறேன். அதனால் அவரை கடவுள் இடத்திலே வச்சிருப்போம். ஒரு காலம் வரைக்கும் திருப்பி சொல்லுவோம். விளங்க நான் சொல்லுவாங்க சில பேருக்கு விளங்கும். ஒரு காலம் வரைக்கும் எல்லா இடமும் நல்லூர் மேலையும் அங்கண்ட முடி வர கேட்க சொல்லுவோம். இங்கதான் இந்த மூச்சு நாட்டுல இருந்தா தெளிவண்ண இருந்தது. இந்த இடத்துலதான் இவ இப்படி கதைச்ச வேண்டிய கதை வரலாறு இனிவான சந்ததிக்கு சொல்லிக் கொடுப்போம். ஆனா தயவு செஞ்சு புண்ணியம் கிடைக்கும். இப்ப நாங்களோட பாலிசிக்கு வந்திருக்கிறோம். இறந்த மாவீரர்களை இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க இவ்வளவு மாவீர பற்றி பேசுறீங்க. மொழியாதல போய்
எப்பயாவது தீப சுடறது நீங்க வந்து அப்ப கோயிலுக்கு கும்பிட கடவுளை கும்பிடறா கோயிலுக்கு தான் போகணும் இல்ல வீட்டு இருந்தும் கும்பிடலாம். என்ன பொறுத்த வரைக்கும் 2009ஆம் ஆண்டு இந்த வரைக்கும் ஓட் போடுறதில்ல. இப்ப சும்மா சீமானுக்கு எல்லாம் முன்னிக்கொலிக்க சொல்லினா என்ன ஒரு லைக் தான் வரும், ஒருத்தரும் கணக்கெடுக்கிறதும் இல்லை, நானும் அதை கணக்கெடுக்கிற ஒருத்தரும் லைக் போடுறது இல்லைன்னு. இப்ப பார்த்தா சீமான் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்ன போட்ட போஸ்டுக்கு வந்து 1.3K ரியாக்ஷன் இருக்கு. சேம் டைம் நான் வந்து போட்டு 3 நாள்ல 1.3K ரியாக்ஷன் இருக்கு. நான் காலம் எதையோ வேண்டி நிக்குது. அதுக்காக நான் சீமான குறைச்சிட்டு இருக்கிறேன். அவர்கிட்ட இந்திய அரசியல செய்யட்டும், அவரோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான இதோட போவோம். அவர் எங்கண்டே பாதிக்க வேண்டாம். எங்கண்ட ஒன்றையுமே காப்பிரைட் இருக்கு, காப்பிரைட் அடிப்போம், ஒரு நாளைக்கு காப்பிரைட் அடிப்போம். இது தமிழ் என்ற சொத்து, இலங்கை தமிழ் என்ற சொத்து, இது எல்லாருமே பாதிக்கலாம்னு சொல்லி காப்பிரைட் அடிச்சு உங்களோட நேஷனல் ஐடி கார்டு இலங்கையில பதிஞ்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் பாதிக்கலாம் மட்டும் கொண்டு வருவோம். ஏனென்றால் அது என்னோட தேசிய சொத்து. அதை மற்ற நாடுகளுக்கு வந்து அதை அரசியல் செய்யறதுக்கு மிக்க இயலாது. நானும் பாதிக்கல, நானும் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன். நானும் அந்த பேர்களை பாதிச்சு அரசியல் செய்யறதில்லை, ஒன்று சேர்க்கவும் மாட்டேன். நீங்கள் அதை விளங்கி கொண்டார்கள் விளங்கிக் கொள்ளுமோ, இல்ல பேச விரும்புகிறார்கள் பேசலாம். மனிதனை பேச விடுமோ. நான் கேட்கிறேன் என்னென்றால் இது வந்து நாங்கள் 2 பேருமா டிசைட் பண்ணது. மேபி காலம் போய் சொல்லியாங்க நான் சொன்னது சரி, அப்படியே விட்டுருந்தவங்க. இப்ப காலங்காலமா இந்தியாவில தான் எங்களோட தேசிய தலைவர் குழந்தைகள்னு சொல்லிடுவாங்க. இன்னொரு 10 வருஷம் கழிச்சப்போ இப்ப சொல்றாங்க நாங்கள் இலங்கையின் பூர்வ குடியேறல என்று. இன்னொரு 50-100 வருஷம் போக மேதகு என்கின்ற டேஷ் டேஷ் என்று பெயரை போட்டு நீங்க ரெக்கார்ட் பண்ணீங்கன்னு நான் பேரை தயக்கல என்பவர் இந்தியாவில் ஆதிக்குடியாக பிறந்தார். ஆனால் வரலாறு அவரை திரிவுபடுத்தி இலங்கையில் கொண்டு அவர் நீந்தி வந்து அவங்க வரலாறு திரிவுபடுத்தி எழுதுவாங்க. ஆகவே எங்கள்ட தேசிய தலைவரை விற்கிறது நாங்க விட மாட்டோம். அப்ப நீங்க நம்பீங்க, அப்ப நீங்க பேரை வச்சு கொண்டு பாய்க்கிறது ரெடி என்று இல்ல. நான் எங்கேயாவது தேசிய தலைவர் படங்களை வச்சு கொண்டு அரசியல் செய்தா நீங்க என்ன கல்லால் அடிச்சு தாக்கொள்ளலாம். ஆனால் அதுக்குரிய காலம் வரைக்குள்ள அது நாங்க நெஞ்சில தூக்கி பச்சையை ஊற்றி வைப்போம். எத்தனையோ பேர் படம் எடுத்து அனுப்புறாங்க, அண்ணா நாங்கள் பச்சை ஊற்றி வச்சிட மாட்டோம். இதே நீங்க சீமாண்ட நெஞ்சு கழிச்சு ஒரு ஆக்டர்ஸ் இந்த படம் ஒன்று தான் அந்த பச்சை அடிச்ச வழி அவர் காட்ட மாட்டார். காட்டினாலும் காலம்ல தெரிய மாட்டேது. அது பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா எங்கள்ட தேசிய தலைவரை யாரும் பாவிச்சு என்ன செய்ய வேண்டாம். பாருங்க, இங்க இருந்து 91ஆம் ஆண்டு இடம் போனவர் லண்டன்ல குரூசிப் வச்சிருக்கிறார் என்றால் அவர் யார பாவிச்சப்போ சொல்லுங்க. எனக்கு உங்களோட மேனேஜர் தொட்டு அது என்ன சொந்த அண்ணா பெரிய பண்டமாக டெல்லி என்று சொல்லுது. 2 வரைக்கும் 5 தந்தம் இல்லை, கேட்டம் இல்லை, வேண்டினாம் இல்லை. நாங்கள் ஸ்ரீலங்காவில் உயிரோடு இருக்கிற அதை கேட்டதும் இல்லை, நாங்கள் அவை இருக்கிற மாதிரி கேட்டோம் இல்லை. இப்ப மாறி மாறி அடிக்கிற 5000 கோளுக்குள்ள அவை 500 மெசேஜ் இருந்துச்சு. அப்படி எப்படி கைசுவமா இருக்கா எங்களா வேணும் அப்படி இப்படி லண்டனுக்கு ஒரு ட்ரிப் கொண்டு வந்துட்டு போவேன்டா. இப்ப எங்களை கொண்டே ஒரு 15 அதுல கொண்டு எங்களை கொண்டு அதில் வச்சிருந்து அதை வச்சு வந்து இன்னொரு பிசினஸ் ஒன்று செய்யறது. இவன் இந்த தம்பி தான் ஊர் முழுக்க அடிச்சு தெரிஞ்சு வருவான். இந்த தம்பி தான் நான் பேசாவிட்டேன். எல்லாரும் சொன்னா நிரந்தரம் அப்படி சொல்லி கொண்டு நான் பேசாவிடு என்ன அப்புறம் அங்கிட்ட அப்புறம் திட்டம் சொல்லி. ஆனால் பிறகு டிசைட் பண்ணான் குடும்ப அரசியல் செய்யக்கூடாது. அதில் எங்களோட சொந்த அண்ணன் மேலும் ஒரு நாளைக்கு வெடி விழுமா. அதாவது குடும்ப அரசியல் செய்யணும்னா அதுக்கு ஒரு நாளைக்கு வெடி விழும். நானே சொல்லி போட்டேன், நான் செத்து போன பிறகு எந்த பரம்பரையில ஒருத்தர் வந்து அரசியல் செய்யக்கூடாது. அது அப்படியே போகட்டும். அடுத்து இன்னொரு டேலண்ட் உள்ள வீட்டுல இருந்து ஒரு ஆள் வரட்டும். காலங்காலமா வந்து பேபி விளையாட்டுலாம் வேண்டாம். நாம பேபி இந்த ஆணி பேபி விளையாட்டுலாம் வேண்டாம். நான் சொன்னதை பிள்ளைன்னா அடுத்த கதைக்க விடுவோம். நான் சொன்ன விஷயம் பண்ணா உங்களை பேசட்டும். அதை நான் கேட்டு கொண்டதுக்கு ஆசைப்படுறேன். தேங்க்யூ மாட்டான. மிக நன்றி. அதாவது கட்சியினுடைய நிலப்பாடு என்ன, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்ய போகிற அர்ச்சனா 13 நாட்கள் நடக்கிறதுனா அதுக்கு என்னத்தான் செய்ய போகிறேன், தனது நகர்வை தக்க வைத்துக் கொள்வாரான்னு பல கேள்விகளை பலர் அனுப்பி கொண்டிருந்தீங்க. அதற்கு ஒரு வரையில் ஒரு 5 நிமிட உரையில் நான் என்ன செய்ய போகிறேன், எப்படி செயல்பட போகிறேன் என்ற விடயத்தை தெரிவித்துள்ள சீமனனோட நான் நட்பு நீண்ட காலம் பயணிக்கலாம். ஆனால் அந்த விடயங்களோடு பயணிக்க மாட்டேன் என்பதை மிகவும் ஆழமாக அவர் தெரிவித்திருக்கிறார். உங்கள் பலர் கோவப்பட்டிருந்தீர்கள். அண்ணன் சீமான் அன்னை அவர் வெறுக்கின்றார், பிச்சுகிறார் என்று பல விஷயங்களை தெளிவாக சொல்லிட்டார். வந்து அதை விட்டுருவோம் அப்படியே. அதுக்கு அவர் வந்து தமிழ்நாட்டுல இருந்து தண்ட அரசியலை செய்து எங்களுக்கு சார்பா இருந்தா சும்மா 2 நாட்டையும் சேர்த்து கட்டுறது கூட எனக்கு விருப்பம். தமிழ்நாடுன்றது வந்து என்னோட தாய்க்கோடி. அதை நீங்க விரும்பவே ஒருத்தர் சீரகோண பாண்டியன்ல இருந்து அதுக்கு முன்னம்ல இருந்து அது அங்க இருந்துதான் எங்களோட வரலாறே ஆரம்பிக்குது. ஆனா அதுக்காண்டியப்போ நாங்கள் விலகாலம் 40-42 வருஷம் கட்டிக்காத ஒன்று தங்கண்டி என்று சொல்லக்கூடியதாகவும் எங்கண்ட இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாற்றை திரிவுபடுத்தக்கூடிய சான்ஸ் சொல்லி இருக்கிறதால நான் சொல்லியிருக்கேன் வேண்டாம். அதை கொஞ்சம் படிச்ச நீங்கள் வயசு போனாக்கள் உங்களுக்கு விளங்கம். நான் என்ன சொல்ல வரேன், இன்றைக்கு உங்களுக்கு என்ன கூடாத மாதிரி தெரியும். இன்னொரு 50 வருஷம் நாங்களும் இல்லாம போயிடுவோம், நீங்களும் இல்லாம போயிருங்கள். அங்க அடுத்தடுத்த சந்ததிக்கு உண்மையான அரசியல் கடத்தப்படுமோ தெரியாது. அந்த நேரத்துல பிரச்சனை நேரத்துல சொல்லலாம் என்னன்னு சொல்லி
இந்தியாவிலே மேதகு என்கிற அரசன் ஒருவர் இருந்தார். அந்த அரசன் வந்து இந்தியாவில இருந்து இலங்கைக்கு படையெடுத்தாருன்னு நாளைக்கு மாத்தியும் வரலாறு சொல்லப்படலாம். இப்ப குவைனிய வந்து என்னன்னு சொல்றாங்களோ பீசா அளித்தமா பீசா அதாவது வந்து யாரு இந்தியாவில இருந்து பீசா வந்து கொடுத்தான்னு சொல்லி அந்த புட்டுக்கு பிரச்சனை வந்து உங்களுக்கு தெரிய மாதிரியில அந்த மாதிரி அப்போ காலப்போக்கில் எல்லாமே மாற்றி சொல்லலாம். நாங்கள் இலங்கையில பூர்வீக கொடி இல்லையான்னு சொல்லலாம். நாங்கள் இந்தியாவில் வந்து அடிபட்டன்னு சொல்லலாம். இன்னொரு காலத்துல எல்லாமே எங்களை தமிழை மறந்து போலாம். நாங்கள் உங்களுக்கு நான் திருப்பா சொல்றேன் 1978 ஆண்டு செய்த சேவையில 72% சிங்களவர்களும் 18% தமிழர்களும் இந்த ஸ்ரீலங்காவில் இருந்திருக்கிறோம். சரிதானே? இப்ப 2012 நாங்கள் 3வது தள்ளப்பட்டிருக்கிறோம். எங்களோட வீதம் வந்து இப்ப 11% குறைஞ்சிருக்கு. எங்களை விட முஸ்லிம் மதமால பார்ப்போம் அவர்களுடைய எண்ணிக்கை கூடி இருக்கு. அவர்களுடைய எண்ணிக்கை கூடி இருக்கு. அப்ப காலங்காலமா ஒரு இன அழிப்புக்கு வந்து நாங்கள் காரணமா இருக்கக்கூடாது. அவ்வளவுதான் இந்த பாலிசி. நான் சொல்றதுல பிள்ளைகிட்ட தாராளமா பேச விடுவோம். ஆசைக்கு பேசிட்டு போகட்டும். ஐயா இன்னொரு சின்ன ஒரு கேள்வி அதுல மன்னிக்கணும் கேட்கறதுக்கு என்னன்னா இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு குழப்பம் வருது. என்ன சொல்லிட்டோம்னா ஒருவன் அந்த அதாவது சூசியனை கதைக்க அந்த இறுதிய அந்த ஒளிநாடாவும் உங்களுக்கு போட்டு காட்டுச்சுன்னவங்க இருக்கா உங்களுக்கு ஆட்சிமையில நான் போட்டு காண்கிறேன். என்னன்னா அதுக்கு பிறகு அண்ணன் முடிவு ஏன் நாங்க சீமன் அண்ணனை ஆதரிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு ஐயாவுக்கு போட்டு காட்டுங்க. அவர் அதுல இருந்து அவர் பதில் சொல்லட்டும். அதோட நான் கோவிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. அதை நான் சொல்றேன். பட் இந்த பதில நீங்க ஏற்றுக்கொள்ளாது பரவாயில்ல. அதுக்குரிய பதிலே நான் சொல்றேன். போடுங்க அது ஒழிவு. ஓகே போடுங்க சார். கடைசி மனத்தியாளர்கள் நடக்கும். கடைசி மனத்தியாளர்கள் ஒழுங்கலாம் கடைசி மத்தியாளர்களுக்காக நடந்தவங்க வந்து உங்களுக்கு எப்படி அதாவது அர்த்தம் நடந்தது. மக்களை வெளியே விடாமல் நாங்கள் வந்து மக்களை வந்து நாங்கள் முந்த நாள் வந்து ஐசிஆர்சி எங்காவில் தொடர்பு இந்த உருக்கமான காணொலி என்றுதான் எனது கண்கள் கூட கலங்குகின்றன. குரல் தளர்ந்திருக்கின்றன. ஒட்டுமொத்த மக்களையும் ஒன்றோடு இணைப்பதற்காக என்னுடைய வீர தளபதி களமுனையில் விழுப்புணர் என்ற பொழுது காலையும் கையிலையும் போய் சொல்லு சீமானே சொல்லு எடுத்து போறவனுக்கு சொல்லு அந்த ஒரே ஒத்த வரிக்காக நாங்கள் சீமானை ஆதரிக்கிறோம். ஏனென்றா ஐயா நான் சொல்றது தப்பா நினைப்போம். எனக்கு வந்து அழுக வருது. யோசிச்சு பாருங்க அந்த கடைசி களமுனையில ஒத்த காலில் ஒத்த கையில சூசியன் இருக்கல சந்தோஷம் அழுகுது. என்ன சொல்ற அப்படின்னு சொன்னா சந்தோஷம் சீமானை விட்டு போறோம் போய் சொல்லு துண்டுக்கா கிடக்குது 25 சாது பந்தருக்கு எழுதி வச்சுக்கிறோம். இந்த அழகை பிறகு இந்த உண்மை கொள்கை எடுத்து சீமன் அண்ணக்க கொடி கட்டி பிறந்தோம். அதுதான் நாங்க சீமன் அண்ணன் நினைக்கிறோம். சீமன் அன்னைக்காக இல்ல எங்களுடைய இந்த தளபதி சொன்ன உத்தியோக சொல்லுக்காக தான் நாங்கள் 2 வரைக்கும் சீமன் பின்னா நினைக்கிறோம். தயவு செய்து காலில் விழுந்து கும்பிட்டு கேட்கிறோம். அதை புரிஞ்சு கொள்ளுங்க. நாங்க உங்களுக்கு எதிராக வேற இல்லை. எனக்கு அழுக வருது. தயவுசெய்து மக்களை கலைந்து பாருங்க. இந்த அவலத்தை 15 வருஷம் கடந்து எங்கட கண்ணீர் ஓடுதா இந்த சீமான் தான் அந்த போராட்டத்தை தாங்கி பிடிச்சோம். இப்ப நீங்க வந்த அப்புறம் இது எங்களுக்கு தெரியுது. அன்றைக்கு அவரும் இல்லையண்டா நாங்கள் முன்னொரு காலத்துல அரசன் திருவாரூர் இருந்தாருன்னு தான் வரலாறு படைச்சிருக்கு. பாருங்க எங்களுக்கு அழுக வருது. 15 வருஷம் கடந்தும் அந்த தளபதி குரல் எங்கிற கண் இல்ல கண்ணீரை வேற வைக்கிறேன்டா. இப்ப சொல்லுங்க நாங்க ஜீவன் அன்னைக்கு பிறகு போனது தப்புன்னா சொல்லுங்க. நாங்க விட்டு சொல்லுங்க நாங்க என்ன தவறு செஞ்சோம். எனக்கு ஒரு நிமிஷம் விட்டுட்டு ஒரு நிமிஷம் தான் கணக்கு கதைக்கையில என்னென்றால் நான் நினைக்கிறேன் 2009 எல்லாரும் வந்து ஒவ்வொரு அகல தேடிகள்ல நான் வந்து யூடியூப்லயும் இதுலயும் தேடுறது ஒரு விஷயம் என்றால் தலைவர் பேரடிச்சு நான் சொல்லல பேரடிச்சு தேடுறது என்ன நடந்தது என்று பாக்குறதுக்கு 2008 இருந்து 2024 வரைக்கும் தேடிக்கொண்டு தான் இருக்கிறேன். அது என்னோட 27 இமெயில் இருக்கு. அப்ப எனக்கு பயம் அந்த இமெயில்ல அவையில் இது இல்லை ஏதாவது கொண்டு திருப்பி ட்ராக் பண்ணி இப்போ இங்கே சிச்சுவேஷன் வித்தியாசம் தானே இப்போ உங்களுக்கு அது விளங்கமாக நினைக்கிறேன். அப்போ நான் அதை என்ன செய்யறேன்னு சொன்னால் ஒன்று தேடுறேன். நான் 2வது ஒன்று தேடுறது வந்து என்னோட தலைவரை 2வது தேடுறது வந்து எங்கள்கிட்ட அப்பாவை இந்த வரைக்கும் தேடிக்கொண்டு தான் இருக்கிறேன். அப்படி தேடிகள்ல இந்த இது வந்து நான் ஒரு 2016-17 இதை மாதிரி கணக்கு ஒளிப்பதிவுகள் நான் கேட்டேன்.
அப்ப கேட்கிற நேரத்துக்கு பிறகுதான் நான் சொல்லிச்சேன் அந்த அரசியல்ல ஓட்டு போடக்கூடாது, அரசியலுக்கு போகக்கூடாது, அண்ணே இல்லையா இனி இவனுக்கு என்ன இவங்களுக்கு என்ன ஓட்டு என்றது நான் 2 வரைக்கும் 38 வயசு வரைக்கும் எனக்கு ஓட் போடுற இடம் அப்படி இருக்கண்டே தெரியாது, இருக்குமாட்டே தெரியாது. நான் அரசியலை செய்யவும் விரும்பல. அது ஒரு விஷயம். 2வது உங்களுக்கு அந்த அந்த ஒளிப்பதிவை கேளுங்கோ, நான் சொல்றது பிள்ளைன்னு சொல்லுங்க. அப்ப கடைசி வரைக்கும் எங்களோட தளபதிகள் நம்பி இருந்தது யாரு? எங்கண்ட இந்தியாவில் இருக்க தொப்புள் கொடி உறவை. இப்ப நான் கேட்கறது முழுக்க சரி, அவ நம்பி இருந்தவ எங்களால ஒண்ணும் செய்யலாம் போயிட்டு வச்சு கொள்வோம். அந்த நேரம் எங்களை கையறிந்தவன் எங்களுக்கு ஒரு வசதி இருக்கல, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, சரி ஒத்துக்கொள்றோம், எங்களுக்கு செய்யலாம போயிட்டு. ஆனா இப்ப 2009 இருந்து 2024 வரைக்கும் நாங்க என்ன செஞ்சிருக்கோம் தான் கேட்கிறோம். அவங்களோட கொடியை வச்சிருக்கிறோம், எங்களோட வரலாறு சொல்லி கொண்டிருக்கிறோம். நாங்கள் அப்பப்போ நாங்கள் அவரோட போய் ஆமக்கறி சாப்பிட்டு நாங்கள் என்று சொல்லி அவரோட வீடியோக்குள்ள போட்டு கொண்டிருக்கோம். அது தவிர நான் கேட்கிறேன் என்றால் இந்த வரைக்கும் நாங்கள் தமிழருக்கு என்ன செஞ்சிருக்கிறோம் என்று கேட்கிறேன். அப்படி ஏதாவது நான் கேட்கிற பிள்ளைன்னா மன்னிச்சு கொள்ளுங்க. அப்ப நீங்க கேட்பீங்க நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க. எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பம் 3 மாதம். அந்த 3 மாதத்துல நான் இந்த வேலையை விட்டுருக்கேன், சுடுறாண்டா ஸ்டூடெண்ட் சொல்லி இருக்கிறேன், இந்த மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் கனவையை விட்டுருக்கிறேன். இந்த பிள்ளைக்கு நடந்தா கூட பரவாயில்லை, நான் குடும்பத்தையே விட்டுட்டேன், தனியா அங்கேயும் இங்கேயும் ஓடி தெரிகிறேன். அப்ப நான் போய் சீமானே என்னோட ஒப்பிடவும் இல்லை, நான் பெரிய ஆள் மாதிரி நான் கதைக்கவும் இல்லை, மேலவோட ஒப்புறதோ சீமானோட ஒப்புறதோ அப்படி ஒரு வேலையை நான் செய்ய சொல்லல. என்னென்றால் நான் அதை அவர் செய்த ஒரு நாளுமே தமிழ்ல சொல்லுவாங்க, இன்னன்றி கொண்டாருக்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை, செய் நன்றி கொண்ட மழற்கன்று. இப்போ 2009 இருந்து இந்த வரைக்கும் எங்களுடைய இனத்தின் வரலாற்றை இந்தியாவில் சொல்லிக் கொண்டிருக்கிற சீமானன் என்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நல்ல வழியில ஆரம்பிக்கப்பட்ட சீமானன் என்ற போராட்டம் இப்போது அப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், இப்ப EPDP என்று சும்மா சொல்லுவோம். ஒரு காலத்துல எங்களோட தேசிய தலைவரோட பரவலாக ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த எல்லா போராட்டங்களும். ஆனால் இப்ப என்ன நடந்ததுக்கு என்று கடைசியா ஒரு ஆள் துரோகியானது, ஒரு ஆளுக்கு மாத்தையா துரோகியானது, மற்ற இயக்கங்கள் காணாமல் போனது, சிலது அரசியல் இணைஞ்சு கடைசியா தலைவர் இல்லாம போனது, தலைவர்கிட்ட வேலையை செய்யாம எல்லாம் போனது. அப்படி வரலாறுகளை நீங்க செய்து எனக்கு 38 வயசு. அப்ப நீங்க சொல்லக்கூட உங்களுக்கு வரலாறு தெரியாது, வரலாறு தெரியாது, எல்லாத்தையுமே படிச்சு எனக்கு வரலாறுல படிக்கிறது பெரிய கஷ்டம் இல்லையாண்டு என்னுடைய கனிவான வேண்டுகோள். இப்ப சீமானனே நான் சொல்லல அவர் கல்லன் மற்றது அப்படி இப்படி என்று நான் சொல்லல. நான் சொல்ற விஷயம் முழுக்க சீமானனை செய்த விஷயம் எல்லாம் உலகாலம் இனத்துக்கு அவர் செய்த உதவியில நாங்க வாழ்க்கையில மறக்க மாட்டோம். ஆனால் நான் ஒரு கொள்கை எடுத்திருக்கிறேன். நான் என்னோட தேசிய கொள்கையோ அல்லது அது என்ன நினைக்கிறேன், அது நான் நினைக்கிற பிள்ளை என்றால் நீங்க எடுத்துக்கொண்ட உதாரணத்துக்கு நான் சேர சோழ பாண்டி என்ற கொடியை நான் வச்சுக்கொண்டு நான் இனி ஒரு அரசியலை செய்யிட்டு நான் சொல்லிடாது சேர சோழ பாண்டியனை நான் தக்க வச்சுக்கொண்டு நான் தான் சரிதானே. ஏனென்றால் வரலாறு அது நீங்க விரும்பியோ விரும்பாமலும் வரலாறு. அந்த கொடியை கொஞ்ச நாள் இந்தியாவில் பிளாக் பண்ணி போட்டாங்க, நாங்கள் ஸ்ரீலங்காவில் வச்சுக்கொண்டு சொல்லிடாது எங்களுக்கு அது உரித்தன்று சொல்லி அது எப்ப அந்த கொடிக்காரன் கேட்கிறாங்க கொடுத்துருவோம். அது மாதிரி இப்ப நாங்கள் அந்த கொடிக்குரிய ஆட்கள் என்று நான் நினைக்கிறேன். இந்த அப்பாவை நான் இதில் இழந்திருக்கிறேன். அதுக்கான அந்த கொடியை தர சொல்லி நான் கேட்கலே, அது எந்த கொடி என்று நான் சொல்லவும் இல்லை. அது எங்களுடைய கொடி, எங்களோட தமிழன். அதுக்கப்புறம் நீங்க யோசிக்க கூட இலங்கை தமிழ், இங்கே தமிழ், மலேசிய தமிழ் எல்லாம் பிரிக்கிறாரோ அப்படி தேவையில்லாத வைக்கிறார் அப்படின்ட்டு இல்ல, அப்படி ஒன்றுமே இல்லை. நான் சொல்றேன் அது எங்களுடைய வரலாறு. அந்த வரலாற ஒருத்தரின் திரிவுபடுத்தாம இருக்கிறதுக்காண்டி மற்றது இப்ப எப்படி EPDP கல்லர் என்று நாங்க சொல்றோமோ. ஏனென்றால் உதாரணத்துக்கு அமைச்சர் டக்ள சேவானந்தா செய்தார்ன்றது வேற, அவரோட நெண்டாக்கள் செய்த ரேப்புகள் கொலையர் என்றது வேற. நாங்கள் ஒட்டுமொத்தமா சொல்றோமோ இல்லையோ இப்படி கூடாது 2 வரைக்கும் எல்லாரும் சொல்லி கொடுத்தோம். ரணில் நாள் இருந்துச்சு அப்பவும் சிரிச்சேன், பேருந்து சொல்லிச்சுன்னா இரட்டாள் யாட்ட என்ன பேர் டக்ளஸ் ஆள் அடிச்சிடும் அப்பவும் சிரிச்சேன், பேசனா சஜித் ஆள் அப்பவும் சிரிச்சேன். இப்பவே உங்களுக்கு டவுட் ஆட்சியாளர் நீங்க எல்லாம் ஆட்சியாளர் லேபிள் பண்றேன் அப்படின்னா அரசியல் செய்யற விரியோசனம் இல்லை தானே. இன்றைக்கு நான் ஜேபின்ற கொஞ்சத்தை நான் உற்று பார்க்கணும்னு சொன்னதுக்கு திருக்கண்டெழுத வலிக்கிறான் ஜேபின்ற. அதுதான் இதுவரை காலமாக செய்த அரசியலப்பு. இவர் ஜேபின்ற ஆள் எழுத தொடங்கிட்டான் சரிதானே. அப்படி நான் எனக்கு தேவையில்லை அவற்றையால் இவற்றாலும் இது நான் நைந்தியாள். நான் ராமநாதன் அர்ச்சனா, எனக்கு ஒரு கட்சி இருக்கும், என்னால ஒரு கட்சிகள் தொடங்கப்படும். அந்த கட்சியில நான் படிச்சாக்களையும் இன உணர்வு உள்ளாக்களையும் கொண்டு விடுவேன். அதை விட்டு நான் போயிடுவேன். அவ்வளவுதான். எனக்கு சீமான நீங்க நினைப்பீங்க அப்ப சீமான நீங்க போற
காசை வெட்டி முடிவெடுக்க கவனிக்கிறாங்க. கிளியரா தானே சொல்றேன். நம்ம தமிழ்ல யாழ்ப்பாண தமிழில் சுத்த தமிழில் சொல்கிறேன். எங்களுடைய கொடியை பாவித்தும், எங்களுடைய வரலாற்றை பாவித்தும், எங்களுடைய அண்ணனுடைய மேதகுடைய பேரை பாவித்தும், என்னுடைய தலைவருடைய பேரையும் பாவித்து எந்த நாட்டிலும் அரசியலை செய்வதை என்னால் தனிப்பட்ட ரீதியில் என்னால் உருவாக்கப்படுகின்ற கட்சியின் அடிப்படையில என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை விரும்பவில்லாதார்கள் என்ன பேஸ்புக்ல அன்பிளாக் பண்ணிட்டு போலாம், என்ன கேட்டவன் சொல்லி ஏதாவது எழுதலாம், என்னவும் எழுதலாம்.